உங்களுக்கு ஒரு அமைதி எப்படி குலையும்? உங்களுக்கு ஒரு நடக்கக்கூடாது அப்படின்னா தானே குலையும். தர்கால ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது ஒருத்தர் கேள்வி எழுப்பினாங்கன்னா சட்டவிரோதம், ஏற்க முடியாது. நீதியரசர் ஜிஆர் சுவாமினா ஏற்க மாட்டார். உங்களுக்கு தகவல் சொல்றேன், தர்கா பத்தி ஒரு வார்த்தை அந்த பெட்டிஷன்ல இருந்துச்சுன்னா நீதியரசர் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அது இன்னொரு மதம் தொடர்பானது. அது கேள்வியே வரலையே. நானும் தீபத்துன்னு போட்டிருக்கு சார், ரொம்ப நாளாக ஏத்தாம இருக்காது, தீபத்துன்ல தீபம் ஏற்றிக்கிறேன் சார். ஏற்றிக்கோ, பெரிய கூட்டம் வேண்டாம், சரி போய் 10 பேர் ஏற்றிக்கோ. சார் பிரச்சனை பண்ண, சரி ஒரு ஆள் போய் ஏற்றிக்கோ. இது என்ன சிக்கல் வந்துச்சு? யாருக்குமே தெரியாம காணாம போயிருக்கும் இந்த நியூஸ். இதை உலக செய்தி ஆக்குனது யாரு? தடை பண்ணது மூலமா வந்துச்சு. ஆக்சுவலா இதை பாஜக கிளப்பல. ஆக்சுவலா ஃபார் இன்ஃபர்மேஷன், பாஜக கிளப்பல, பாஜக சீன்லேயே இல்லை. இப்போ நீதிமன்ற உத்தரவை மீறி தடை பண்ணும் போது பாஜக உட்பட அத்தனை உள்ள வர்றாங்க, எல்லா கட்சியிலும் உள்ள வருது. தடை பண்ணும்போது தானே பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி உட்பட பல பெருமக்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் இந்த கந்தர் மலைன்னு சொல்ல திருப்பரங்குன்ற மலைக்கு எந்த டிஸ்பியூட்டும் இல்லை, நாங்க மாட்டி எங்களுடைய வேலையை பார்க்குறோம், அங்கே தர்கால நாங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லை. பிரச்சனைலாம் தடைன்னு அரசாங்கம் போடும்போது வருது. இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் கூடி நிற்கக்கூடிய விஷயத்துல நான் 3 144 தடை போடுறேன்னு என்ன கணக்கு?